ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் அளவு, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். எல்லாமே சின்ன சின்ன சைஸாக நறுக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க பிறகு கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அது 4 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் காய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாதி குக்கானா போதும். குட்டி குட்டியாக நறுக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். காய் நல்லா பாதி குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள் ஆறின பிறகு உருண்டை பிடிச்சிடலாம். லாலிபாப் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டிக்கோங்க. நார்மலாக இந்த சைஸ் நான் உருட்டுறேன். இதே போல் எல்லாம் உருட்டி வச்சிடலாம். லாலிபாப் செய்ய வெஜிடபிள் உருட்டிட்டேன். இப்போ அடுத்ததாக 4 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக 2 கப் பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உருட்டி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு மேலே பிரெட் கிராம்ஸில் போட்டு இன்னொரு தடவை டிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஐஸ் குச்சி வச்சுருக்கேன், அதில் சேர்த்து சேஃப் கொண்டு வந்துடலாம். ஓவல் சேஃபில் இப்போ மறுபடியும் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா லாலிபாப்பும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணி மாதிரி இருந்து ஒட்ட வரலன்னா கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாலிபாப் ரெடி. அடுத்ததாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க.
இப்போ லாலிபப் உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா சைடும் ஈவனாக வேகட்டும். ஒன் சைடு வந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. எல்லா சைடும் நல்லா வேகட்டும். லாலிபாப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க லாலிபப்பு பொரிச்சு எடுத்துடலாம். ஹெல்த்தியான வெஜிடபிள் லாலிபப்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.